أحب الصالحين ولست منه لعلي أن أنال بهم شفاعة. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, உஸ்தாதுமார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கண்மணியான மாணவ செல்வங்களே, புண்ணியம் பூத்து குழுங்கும் புர்தா ஷரீஃப் மஜ்லிஸை நிறைவு செய்து 4 நல்ல செய்திகளை நமது இதயத்திற்கு விருந்தாக அமையப்பெற வேண்டும் என்ற நன்னோக்கிலே இன்றைய இந்த வார செய்தியாக நாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை பொழுது சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகின்றோம். அப்படித்தானே? ஏன் ஓதுகின்றோம்? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், நாம் ஓதுகின்றோம். அப்படி நாம் ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபிலே மிக முக்கியமான வரலாறு ஒன்றுதான் குகை தோழர்களான அந்த 7 இளைஞர்களான அவுலியாக்களை பற்றி உள்ள வரலாறு. அந்த காலத்திலே ஒரு கொடிய அநியாயக்கார அரசன் ஒருவன் இருந்தான். அந்த அரசன் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது துணிச்சலாக ஈமான் நிரப்பமான வலிமையான 7 இளைஞர்கள், உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த அல்லாஹ் ஒருவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனைத்தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கும் என்று நெஞ்சுறுதியோடு இருந்த அந்த இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியே சென்று ஒரு குகையிலே 309 வருஷ காலங்கள் அந்த குகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தூங்க வைத்தான் என்பது அந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சூராவுக்கு கஹ்ஃப்னு சொல்லணும் இல்லையா, குகைவாசிகளை பற்றி வருவதனால். இதிலே அன்பான மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக அந்த அவர்கள் துயில் கொண்ட அந்த குகை வாசலிலே தமது இருங்கால்களையும் விரித்தவாறு இருக்கக்கூடிய அவர்களுக்கு பாதுகாப்பாக துணையாக அந்த அவுலியாக்களுக்கு நல்லோர்களுக்கு சகவாசத்தோடு இருந்த ஒரு நாயை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கின்றான். ஓதுகின்றோம் அல்லவா? அல்லாஹ் சொல்றான், தமது 2 முன்னங்கால்களையும் விரித்தவாறு அந்த நாய் அந்த குகை வாசலில் இருக்கும் அல்லவா, அதை நீங்கள் பார்ப்பீர்கள் நபி என்று அந்த தொடரிலே அல்லாஹ் சொல்லி வருவான். இந்த நாயை பற்றி ஒரு சில தகவல்கள், அதோடு நமக்கு தேவையான படிப்பேயான செய்தி. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய இமாம் முஃபஸ்ஸிர், குர்ஆனுக்கு விரிவுரை எழுதிய அந்த பெருமகனார் சொல்கிறார்கள், பார்த்தீர்களா, இந்த நாய் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டது. நாய் என்றால் நாம் சீ என்று சொல்லுவோம், அசிங்கப்படுவோம். அதனுடைய என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாய் ஒரு குறை மதிப்பீடாக இடக்கூடிய சூழலிலே இந்த நாய் நல்லோர்களோடு உடன் இருந்ததால், பாதுகாப்பாக இருந்ததால், அந்த சகவாசத்திற்கு கிடைத்த பரிசை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாயை மெச்சு பேசுகிறான். அந்த நாயை மெச்சு பேசுகிறான். அந்த நாய் தரஜத்துன் அலீமா, உயர்ந்த அந்தஸ்தை அது அடைந்து விட்டது என்று சொல்லிவிட்டு நம்முடைய சிந்தனைக்கு ஒன்றை சொல்கிறார்கள். அட்லீஸ்ட் ஒரு நாயை சிறந்த அந்தஸ்தை நல்லோர்களோடு இருந்ததால் அடைந்தது என்று சொன்னால், மூமின்களாகிய நாம் ஏன் நல்லோர்களோடு சகவாசம் வைத்தால், தொடர்பு கொண்டால் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியாது?
எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைய மூமின்கள். அப்ப நம்ம நல்லோர்களோடு என்ன செய்யணுமா? தொடர்பு வைத்திருக்க வேண்டுமா? அல்லாஹ் அதுதான் கூனு மஅஸ்ஸாதிகீன் என்று குர்ஆனிலே நமக்கு சொல்லுகின்றான். இப்பொழுது பாருங்கள், அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லவில்லை அந்த நாயை பற்றி. பர்டிகுலரா அந்த குகைவாசிகளுக்கு கூட இருந்த நாயை பற்றி அல்லாஹ் 4 இடங்களிலே ரிப்பீட்டா சொல்லிக்கிட்டே வரான். எத்தனை இடத்துல? அப்ப புரியுதுங்களா? குர்ஆன்ல அந்த நாய் ஒரு வரலாறாக அல்லாஹ் மாத்திட்டான் பாருங்க. 4 இடத்தில் கல்புகும், கல்புனா நாய், அந்த நாய் கல்புகும் அவர்களுடைய அந்த நாய் என்று ஒரு இடத்தில் வருகிறது. இன்னொரு மற்ற 3 இடம் எது? சயகூலூன ஸலாஸத்து ராபிஉஹும் கல்புகும், அவருடைய நாய். அடுத்து அதனுடைய அப்படி தொடர்ந்து ஓதுங்க. வஹம்சத்துன் சாதிசுஹும் கல்புகும் ரஜிமம் பிலை, ரஜிமம் கல்புகும் வருது. அப்ப 3 ஆயிடுச்சு. அடுத்து வயகூலுன சபஅத்து வஸாமினுஹும் கல்புகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் கஹ்ஃபிலே 4 இடத்திலே அந்த ஆயத்தை, அந்த நாயை பதிவு செய்கின்றான் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ். பெரிய தத்துவ கவிஞர், இறை ஞானி அல்லாமா சஅதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், அது குர்ஆனுடைய வரலாறாக அந்த நாய் மாறி போனது. குர்ஆனுடைய வரலாறாக மாறி போனது. 1000 வருடங்கள் கடந்தாலும் அந்த நாய் பற்றி இந்த உலகத்தில் பேசப்படுது. சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க பாருங்க அல்லாமா சஅதி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் இந்த நாயை புகழ்ந்து பேசுகின்றான். ஆனால் ஒரு நபியினுடைய மனைவியை இடித்துரைத்து இகழ்ந்து பேசுகின்றான். யார்? நபி சையதுனா லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியை இகழ்ந்து பேசுகின்றான். என்ன காரணம்? அந்த லூத் நபியினுடைய மனைவி ஃபாசிகீங்களான பாவிகளோடு சேர்ந்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்மணியை இடித்து பேசுகின்றான். தீயர்களோடு சேர்ந்ததனால் ஒரு நபியினுடைய மனைவியை அல்லாஹ் இகழ்ந்து பேசுகின்றான். குர்ஆனிலே வரலாற்று பதிவு. ஆனால் ஒரு நாயை அல்லாஹு தஆலா உயர்த்தி பேசுகிறான் என்று சொன்னால் அல்லாமா சஅதி ரஹ்மத்துல்லாஹ் நம்முடைய சிந்தனைக்கு இந்த செய்தியை சொல்லி தருகின்றார். அன்பான மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு புரிகிறதா? அதே அந்த தத்துவ ஞானி அல்லாமா சஅதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு உவமை ஒன்று சொல்கிறார். உவமைன்னா என்னது? நேச்சுரலா நான் நடக்கல, ஒரு கற்பனை பாத்திரமாக ஒன்றை சொல்கின்றார், நமக்கு புரியும்படி சொல்கின்றார்கள். ஒருவன் ஒரு நாள் குளியல் அறைக்கு குளிக்க செல்கின்றான். அவனது நண்பன் கூட்டாளி குளிக்க சென்ற அவனுக்கு ஒரு வாசனை பொருளை கொடுக்கின்றான். பார்த்தால் அது களிமண். அந்த களிமண் மணக்கிறது. ஒரு களிமண் மணக்குமா? சொல்லுங்க. மண் வாடை தான் வரும். அது ரோஜாப்பூ வாடையாக வருகின்றது. இதை இப்ப இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் அந்த களிமண்ணிட்ட உரையாடல் நிகழ்த்துகிறார்கள். இது ஒரு கற்பனை, ஒரு உவமை. ஓ களிமண்ணே, நீ மண்தானா? இல்லை, ஏனென்றால் நீ மணக்கிறாய். அந்த மிஸ்குன் அம்பர், நீ மிஸ்கு கஸ்தூரி வாடையா அல்லது அம்பருங்கிற வாசனை திரவியமா? உன்மேல் இவ்வளவு மணக்கிறதே என்று அல்லாமா சஅதி ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறார். அதற்கு அந்த களிமண் பதில் சொன்னதா, அப்கோர்ஸ் நான் ஒரு களிமண். நீங்கள்லாம் என்ன சாதாரணமா பேசும்போது என்ன சொல்லுவோம்? பெண்கள் சில பேர் கிராமத்துல மண்ணா போனோம் நம்ம அடே மண்ணே மண்ணு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கியாமோ, அதுதான் அந்த மண் சொல்லுது, நான் ஒரு சாதாரண ஒரு மண்ணு அப்படி சொல்லு. இவங்க சொன்னாங்க, இல்லையே நீ மணக்கிறாயே. அப்பொழுதுதான் நான் சொல்கிறது, அந்த களிமண் வேற ஒன்றும் இல்லை, ஒரு ரோஜா பூ செடிக்கு கீழா நான் மண்ணாக இருந்தேன். அந்த ரோஜா மொட்டிலே பனிகள் படர்ந்து, பனித்துளிகள் படர்ந்து அது அப்படியே வந்தது, கீழே அது உருகி வந்தது, வந்து என் மேல் பட்டது, அதனால் நான் மணக்கிறேன் என்று அந்த களிமண் பதில் தந்தது என்று அல்லாமா சஅதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்று சொன்ன என்ன புரிஞ்சுங்க நீங்க? அந்த களிமண் ரோஜாவோடு சேர்ந்ததினால் அதுதான் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா? ஒண்ணும் இல்லை. இங்க இந்த ஒரு அறையில ஒரு அத்தர் பாட்டில் கொட்டி கீழே விழுந்து விட்டது என்று சொன்னால் இந்த வாசனை திரவியம் காற்றில் ஊடுருவி பரவி நமக்கு இந்த அறை முழுக்க என்ன செய்கிறது? மனம், நறுமணம் தரும் அல்லவா?
இது போன்றுதான் நீங்கள் நல்லோர்களோடு தொடர்பு வைத்தால், நல்லோர்களோடு சகவாசம் வைத்தால், நல்ல சிநேகிதத்தோடு இருந்தால் அது அப்படியே நமக்கு அந்த பண்பு வரும். நீங்கள் தீயோர்களோடு சேர்ந்தால் அல்லாஹ் காப்பாற்றுவான். அவர்களுடைய பண்புதான். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய ஹார்ட் இருக்கல்லவா, இதயம், அந்த இதயத்திற்கு ஒரு தன்மை இருக்கின்றது. அது சீக்கிரமா இணக்கமாகி விடுமா? புரிகிறதா? எப்படி என்று சொன்னால், நம்முடைய இதயம் நமக்கு பக்கத்திலே சூழ எப்படி இருக்கிறதோ அது உடனே உள்வாங்கி தன்னை தகவமைத்து கொள்ளுமா? புரிகிறதா? தகவமைத்துன்னு சொன்னா, அருகில் உள்ளவர்கள் சூழ உள்ளவர்கள் நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார். நேர்மறைன்னு சொன்னா பாசிட்டிவ் தாட் திங்கிங்லாம் சொல்லுவாங்களா, பாசிட்டிவ் திங்க் உள்ளவர்களா, நல்ல பண்புடையவங்களா இருந்தா அப்படி அந்த இதயம் உள்வாங்கி கொள்கிற கேட்ச் பண்ணுமா. அருகில் உள்ளவர்கள் தீயவர்களாக நெகட்டிவ் தாட்ல உள்ளவங்களா, எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய இதயம் அதை அப்படி அதன் பக்கம் சாயுமா. நல்லதுண்டா கூட உள்ளவங்க நல்லதுண்டா அதன் பக்கம் என்ன செய்யும்? சாயும். கூட உள்ளவர்கள் தீயவர்களா இருந்தா, தீய தன்மை உள்ளவர்களா இருந்தா அந்த கல்வி அதன் பக்கம் சாயுமா. பாருங்க, அரபில சொல்லுவாங்க, மினல் கல்வி இலல் கல்வி சபீலா. ஒரு ஹார்ட்டுக்கும் இன்னொரு ஹார்ட்டுக்கும் பாதை லிங்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. சஹீஹான ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கலாம். நீங்கள் சஃப்புகளிலே தொழுகையிலே நிற்கும் பொழுது வரிசையை சரியாக நில்லுங்கள், கோணல் மாணலாக நிற்காதீங்க. சஃப்புல நிற்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உளவியலை எங்க சொல்லி தர்றாங்க. என்னன்னு கேட்டா, நீங்க சஃப்புல முன்பின்னு நின்றீங்கன்னா லயுஹாலிஃபன்னல்லாஹ் பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் உங்களை வேறுபடுத்தி விடுவான். சமுதாயம் இன்னைக்கு பிரிஞ்சு போய் கிடக்கு பார்த்தீங்களா? இதுல என்ன புரியுது கேட்டா, ஒரு ஹார்ட்டும் இன்னொரு ஹார்ட்டும் அதுக்கு ஒரு லிங்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? வைத்திருக்கிறான். என் அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, செல்வங்களே, நாம் யாரோடு நட்பு கொள்கிறோமோ அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அது நம்முடைய உள்ளம் அதை உள்வாங்குகிறது. அதன்படி நம்மளையும் என்ன செய்கிறது? என்ன வாழ வைக்கும். நாம் நல்ல நட்புகளோடு, நல்ல பெரியவங்கள், அறிஞர்கள், ஆலிம்கள், இபாதத்தானவர்கள், அந்த நல்ல மக்களோடு, சாலிஹீன்களோடு நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் என்னமா தொடர்பு வைக்கணும். கெட்டவங்களோட தொடர்பு வச்சா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நல்ல குடும்பத்து பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வாலிமா ஓதி படிச்சிருப்பாங்க. எங்கேயாச்சும் காலேஜில் எங்கேயாச்சும் ஒரு இதில் போய் ஹாஸ்டலில் யாராச்சும் ஒரு தீய நண்பனோடு சேர்ந்தான்னா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் காப்பாற்றுவான். நீங்க எல்லாம் நல்ல சீதேவிகளாக நல்லோர்களோடு சேர்ந்து நல்ல மக்களா நீங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் உருவாகி வர வேண்டும். உருவாகி வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உருவாகி வரணும். நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு சாலிஹீன்கள், சஹாபாக்கள் காலத்துல எல்லாம் தேடி தேடி போவாங்களாம். நல்லவங்க எங்க இருக்காங்க? ஊர் விட்டு நாடு விட்டு. புகாரி ஷரீஃப் ஹதீஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்ல, இது மாதிரி நிறைய இருக்குது ஹிஸ்டோரியில. ஒருத்தவங்க அல்கமா இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற தாபியா, சஹாபாக்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வாழ்ந்த அந்த தாபியா அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இது புகாரிமா பதிவு செய்கின்றாங்க, நான் ஷாம் சிரியா நாட்டுக்கு போனேன். போய் ஃபஸல்லைது ரக்அத்தைன், 2 ரக்அத் தொழுதேன். தொழுதுட்டு நான் அல்லாஹ்ட்ட கையேந்தினேன், அல்லாஹும்ம யஸ்ஸிர் லீ ஜலீசன் சாலிஹா, யா அல்லாஹ் எனக்கு நல்ல சகவாசத்தை, நல்ல சிநேகிதனை, நல்ல ஃப்ரெண்டை எனக்கு கொடு அல்லாஹ் அப்படின்னு நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன். ஒண்ணு புரியுதுங்களா? ஊர் விட்டு ஊர் கடந்து, நாடு விட்டு நாடு கடந்து போய் 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேட்டாங்களாம். அல்லாஹ் தராம இருப்பானா? நம்ம எதுக்கெல்லாம் துவா கேட்போம், இன்னைக்கு எதுக்கோ கேட்போம். ஆனா இதுல பாருங்க, இதுலதான் நம்முடைய ரகசியத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லித்தாங்க. நீ நல்லவங்களோட தொடர்பு இருந்தா உன் வாழ்க்கையை நல்ல விதமாக முன்னேற்றத்திற்கு போகுங்கிறதான் அல்கமா ரஹ்மத்துல்லாஹ் அப்படி தொழுது துவா கேட்டாங்களா, அல்லாஹ் தஆலா உடனே துவாவை கண் முன்னே என்ன செஞ்சான்? கபூல் செஞ்சான். அவங்க சொல்றாங்க, ஒரு கூட்டம் இருந்துச்சு, நான் அங்க போனேன். அங்க பார்த்தா என் பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்க. யாருன்னு பார்த்தா சாஹிபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்தினுடைய தோழரான மிகப்பெரிய அபூ தர்தா ரலியல்லாஹுங்கிற சஹாபிய அருகாமையில அவங்களுடைய தோழமையை, சகவாசத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டு. என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மாணவ கண்மணிகளே, நாமும் இன்ஷா அல்லாஹ் சாலிஹீன்களான நல்லோர்களோடு தொடர்பு வைக்கணும். வருங்காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நல்ல மக்களோட என்ன செய்யணும்? பெரியவங்க நல்ல மக்களோட பண்பான சாலிஹீன்களோடு, நல்லடியார்களோடு நம்ம தொடர்பில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? இருக்கணும்.
அது அல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தவறான நண்பர்களோடு சேர்ந்தா நம்ம வாழ்க்கையே சீரழிச்சிடுவான். சரிங்களா? நாளைக்கு மறுமையில மாட்டிக்கிடுவான். சூரா அல் ஃபுர்கான் அப்படிதானே, யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா எங்க வருது? சூரா அல் ஃபுர்கான்ல வரும். அப்ப மறுமையிலே ஒருவன் அழுது புலவுமான, எனக்கு வந்த கேடை கை செய்தவன் ஏன் தெரியுமா? லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, ஒரு தப்பான கூட்டாளியை இந்த உலகத்துல வாழும்போது பிடிச்சதுனால அங்க வந்து புலம்புவானா, அங்க மாட்டிக்கிடுவான். ஃப்ரெண்டுனால சீரழிஞ்சு போனான். அதனால என்னாச்சு? சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தான். இப்போ விட நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஆலிம் சாவகம் ஓதுனவன் அந்த சீமான்கிற ஒரு அரசியல்வாதியோட சேர்ந்து சீமான் ஈமான் எப்படி அவர் ரைமிங்கா பேசுறான். அரசியலுக்கு போன போய் தொலை. குர்ஆன் ஆயத்தெல்லாம் சொல்லி சொல்லி பப்ளிக்ல இந்த குர்ஆன் ஆயத்தப்படி இவர் தான் வாழ்றான், தஃப்சீரான். யாராம்? ஒரு காபீர் பையன். அவரோட சுகுபத்து அந்த சிநேகிதை வச்சா என்ன ஆகும்? நேர திருச்செந்தூர் கோயில் வாசல்ல போய் நிப்பாட்டுவான். அல்லாஹ் காப்பாற்றும். ஒரு ஓதுனவன் படிச்சவன் ஈமான் சீமான்னு பேசுறாங்க, இப்படியெல்லாம் பேசுறாங்க. அப்ப அந்த தீயோர்களோடு சேரும் பொழுது அந்த தன்மை என்ன செய்யுமா? வருமா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த ஆயத்துல. நாளைக்கு மறுமை நாள்ல மாட்டிக்கிற போது யா வைலத்தா புலம்புவான் இந்த மனுஷன், எனக்கு வந்த கேடே லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இன்ன ஆளை நான் கூட்டாளியாக எடுத்துக்கிறாம இருந்திருக்கணுமே, இவனை நான் ஃப்ரெண்டு வைக்காம இருந்திருக்கணுமே அப்படின்னு என்ன செய்வானா? மறுமை நாள்ல புலம்புவானா. அதை விட்டு அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் காப்பாத்து பாதுகாத்து நம்ம நல்ல அதே சூரா கஹ்ஃப் அதை கொண்டுதான் நம்ம ஆரம்பிச்சோம். கடைசி அவன் நினைவு வச்சுக்கிறங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எப்பேற்பட்ட ஒரு நபி ரசூல், அதை விட ஹை போஸ்ட் உலுல் அஸ்ம் பவர்ஃபுல் நபி மட்டுமல்ல, கலீமுல்லா. யாரு அவங்க? கலீமுல்லா, அல்லாஹ்ட்ட பேசினவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க போங்க, என்னுடைய அடியார் ஒருவர் இருப்பார் சையதுனா ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்கள்ட்ட போங்க போய் படிங்க நல்லா அனுப்பி வச்சான். ஞானத்தை படி அவங்களுடைய தோழமை கொள்ளுகிறதுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். இதே சூரா கஹ்ஃப்ல தான் அல்லாஹ் சொல்றான், நல்லவங்களோட தொடர்புல இருக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாங்க. அன்பார்ந்த மாணவர்களே, அண்மை காலமாக நீங்கள் எல்லாம் சில விஷயங்கள்ல பின்னடைவா போறீங்க, மதமதப்பா இருக்கீங்க, சோம்பலா இருக்கீங்க. ஃப்ரெண்டு நண்பர்கள் நல்ல படிக்கிறவனோட சேர்ந்தா அந்த படிப்பு புத்தியும் நாமளும் நல்லா படிக்கணும். ஆனா நல்ல நண்பன் என்ன செய்வான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. நல்ல நண்பனுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஹதீஸ். இந்த ஹதீஸை நான் அடிக்கடி வியந்து தத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகா நபி தத்துவமா சொல்லுவாங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் அந்த மிஸ்க் கஸ்தூரியை சுமப்பவனை போல, கஸ்தூரி வியாபாரியை போல. அவன் அந்த வாசனையை ஒன்று உங்களுக்கு விற்கலாம், நம்ம காசு கொடுத்து என்ன செய்யலாம்? வாங்கலாம். கஸ்தூரி அத்தர்ன்னு வச்சுக்குவோம், பாஷையில் அத்தரை வாங்கலாம் காசு கொடுத்து. அல்லது அவன் என்ன செய்யலாம்? கிஃப்டா உங்களுக்கு தரலாம். நீ வாங்கவும் இல்லை காசு கொடுத்து, அவன் கிஃப்டாவும் தரல, அட்லீஸ்ட் அவன் கூட இருந்தா என்ன செய்யும்? ஸ்மெல் வருமா வராதா? பக்கத்தில் ஊதுவத்தி வியாபாரி இருந்தால் ஊதுவத்தி மனம் வரும், அத்தர் வியாபாரம் இருந்தால் அத்தர் மணக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் நல்ல நண்பனுக்கு. அவன் உனக்கு சொல்லி தராட்டாலும் பரவாயில்ல, அவனை பார்க்கும்போது அவன் கிட்ட இருக்கும்போது நல்ல பண்புகள் உனக்கு வரும். அதே நேரத்தில் தீய நட்புக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. கொல்லம்பட்டறையில கறி ஊதுவான் பாருங்க. கொல்லம்பட்டறை வெல்டிங் இந்த அங்கெல்லாம் பொரியல பழைய காலத்து ஊதுவாங்க, அப்படி போட்டு இதை போட்டு கொல்ல துருத்திம்பாங்க, அதை வந்து ஊதுவாங்க. அப்ப கறி என்ன செய்யும்? நெருப்பு கங்கு கறியெல்லாம் பறக்கும். அவனை போலங்கிறாங்க தீய நண்பன். அப்படின்னா என்ன இதுல விளக்கம்னு கேட்டா, அவன் பக்கத்துல இருந்தா ஊதி ஊதி அந்த நெருப்பு அந்த கறியெல்லாம் நம்ம மேல என்ன செய்யும்? படும். அப்படியே படலைன்னா கூட அந்த வாடை துர்வாடை என்ன செய்யும்? நமக்கு வரும், அது நுகரக்கூடியது. இதான் கெட்ட நண்பு வந்தா கெட்டது உனக்கு வரும், நல்ல நண்புனா நல்லது வரும். நமது நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே நீங்க நல்ல படிக்கிறவங்க, ஓதுறவங்க, நல்ல பண்பானவோடு சேருங்க, நல்ல நட்போடு இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை டர்னிங் பாயிண்ட் ஆகும், முன்னேற்றத்தை நோக்கி போகும்.
வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நண்பர்களை, நல்ல தொடர்பை, நல்ல பெரியவங்களுடைய சகவாசத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தருவானா. நல்ல வழிகாட்டிகளை அல்லாஹ் நமக்கு தருவானா. அந்த நல்ல வழிகாட்டிகள் தான் நம் கைப்பிடித்து கொண்டு ரப்பை என்ன செய்வார்கள், சென்றடைய செய்வார்கள். அந்த நல்ல நட்பு, அல்லாஹ், ரசூல், அவுலியாக்களை காட்டக்கூடிய அந்த நல்ல தொடர்பை அல்லாஹு தஆலா பேசும் எனக்கும் கேட்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفاعة.